சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எதையும் கடப்பதுதான் வாழ்க்கை. நினைப்பது போல் நீந்துவது இல்லை வாழ்க்கை. கிடைத்ததெல்லாம் கையில் ஏந்துவதில்லை வாழ்க்கை. வரலாறுகள் படைக்க வேண்டும், பல தகராறுகளையும் பல எதிர்ப்புகளையும் தவிடுபொடி ஆக்க வேண்டும். எப்பொழுதும் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம். அந்த பாதையை கரடுமுரடாக விட்டு விடுவதை விட அதை சரிவர சரி செய்து பிறர் அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நம் அனுபவம் பிறருக்கு பெருத்த பாடங்களாக அமைய வேண்டும் என ஒவ்வொருவரும் நினைத்துவிட்டால் இந்த உலகத்தில் சமநிலை அடையும் தத்துவங்கள் யாவரு மனதுக்குள்ளும் மிக சுலபமாக பற்றிக்கொள்ளும். எரியும் காட்டை கூட வெறும் வாய் காற்றால் அணைத்து விடலாம் வலிமை இருந்தால். கொட்டும் மழையை கூட உள்ளங்கையில் தேக்கிவிடலாம் துணிவு இருந்தால் என்று கூறிக்கொண்டு நமக்குள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிகளையும் இதுபோல் நிகழ்வுகளுக்கு நம்மை தயார் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முடியாத காரியம்தான் இருந்தாலும் முடியும் என்ற நம்பிக்கையை முதலில் நாம் அதன் மீது வைத்தால் நிச்சயமாக அது நம் முயற்சிக்கு வெற்றிகளை தந்துவிடும். என் உறவுகளே, தினம் பதிவில் நான் புதுமையாக இல்லாவிடாலும் சில நிகழ்வுகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை புதிதாக உபயோகம் செய்து கொண்டிருக்கின்றேன். என் உறவுகளே, தெளிந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததாக மாறும் பொழுது இருக்கும் சேற்றில் மிக இறுக்கமாக மறைந்து கொண்டிருக்கும் மீன்களைப் போல் இருளை நீக்கி வெளிச்சம் தரும் சூரியன் போல் அழகான இரவுக்கு சின்ன வெளிச்சமான விண்மீன்களைப் போல் நிலவுகளைப் போல் நம் வாழ்க்கையிலும் ஒரு அழகான வசந்த காலம் வரும் என்ற நம்பிக்கையை விடாமல் நீங்கள் கொண்ட இலக்கின் மீது போராட்டம் கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி பெறும். வாழ்க்கை மிக அழகு.